ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி திஸ் வீடியோ பாயிண்ட்ஸ் பை மோட். இவங்ககிட்ட நிறைய வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டு, நம்ம ஹெல்த் ப்ராடக்ட் ஏகப்பட்டதாக இருக்குது. இதை நம்ம பெஸ்ட்டான ரேட்டுக்கு நம்ம வீட்டுக்கு டெலிவரி ஆப்ஷனோட இருக்குது. தேவைப்படுறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். கடையெழு வள்ளல்களில் உருவான தகடூர், அதாவது தற்போதைய தருமபுரியை ஆட்சி செய்த அதியமான் நெடுமாறன் அஞ்சியை பற்றிய முழு வீடியோ ஹிஸ்ட்ரி மற்றும் வரலாற்றை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். அதியமான் நெடுமாறன் அஞ்சி உச்சக்கட்ட சாதனைகள். அதியமான் நெடுமாறன் அஞ்சி மற்றும் சங்க இலக்கியத்தின் முக்கிய இடம் பெற்றுள்ளதல்ல, அவரின் ஆட்சி பல்வேறு பரிணாமங்களை அடைந்ததற்கான சாட்சியாக விளங்குகிறது. இராணுவ வெற்றி. அதியமான் தனது பகைவர்களான பாண்டியர், சேரர் மற்றும் சோழருடன் பல போர்களில் வெற்றிகரமாக கலந்து கொண்டார். அவர் வீரத்தின் அடையாளமாக புறநானூறு பாடல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற வீரச்சாவு. அவர் தனது நாட்டின் நலனுக்காக போரில் வீரச்சாவு அடைந்தார். இதனை கபிலர் மற்றும் பரணர் போன்ற புலவர்கள் தங்கள் பாடல்களில் புகழ்ந்து பாடினர். தகடூரின் மேம்பாடு. அவர் தகடூர் பகுதியை சமுதாயத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் முக்கிய மையமாக மாற்றினார். இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு முக்கிய நகரமாகும். புலவர்கள் மற்றும் அவலமிடத்தை சம்பவம். கபிலர் அன்பின் வெளிப்பாடு. அதியமான் அரசவை கபிலர், நக்கீரர், பரணர் போன்ற புலவர்களால் புகழ்மிக்கதாய் இருந்தது. கபிலர் அதியமானின் தியாகத்தையும் நெகிழ்ச்சியையும் புகழ்ந்து பாடியுள்ளார். வேளிர் மரபு. நாக வழிபாடு. அதியமான் நாக வழிபாட்டின் அடையாளமாக கருதப்படும் வேளிர் குலத்திற்கு சேர்ந்தவர். கலாச்சார பங்களிப்பும். அதியமான் தனது ஆட்சியின் தமிழர் பாண்டி வளர்ச்சிக்கு செய்த பங்களிப்புகள். தமிழ் சங்க இலக்கிய வளர்ச்சி. புலவருக்காக மாறாக உதவியதால் அவர்களின் ஆட்சி தமிழ் முக்கிய பாடல்களையும் வரலாற்றையும் உருவாக்கியது. விவசாய வளர்ச்சி. நதிகளை குறிக்கோளாக கொண்டு புதிய நீர்ப்பாசன முறைகளை உருவாக்கினார். கலை மற்றும் இசை வளர்ச்சி. பாணர்கள் மற்றும் இசை கலைஞர்களுக்கு உதவி செய்தார். போர்களின் முக்கியத்துவம். பாண்டியர்கள் மற்றும் சேரர்களுடனான போர்கள். அதியமான் தமிழ் அரசர்களில் ஒரே கூட்டு ஆட்சியை ஏற்படுத்த பல முயற்சிகள் செய்தார். அவர் தன் பகைவர்களுடன் உறுதியாக போராடினார். சங்க இலக்கியங்கள் இவரது போர் திறனையும் தன்னலமற்ற ஆட்சியும் புகழ்ந்தனர். சங்க இலக்கியத்தின் முக்கிய சான்றுகள். சங்க இலக்கியங்கள் அவர் குறித்து விரிவாக குறிப்பிட்டுள்ள 10 போரின் அவருடைய வல்லமையை குறிக்கும் இலக்கியம். புறநானூறு. சமூக நலனுக்காக அவர் செய்த தியாகங்கள் விளக்கும் பாடல்கள். அகநானூறு. மக்கள் மீது அவரின் பாசத்தை வெளிப்படுத்தும் பாடல்கள். மரணம் மற்றும் பின்னடைவு. அதியமான் தனது நாட்டின் நலனுக்காகவே போரில் வீரச்சாவு அடைந்தார். அவரின் மரணம் தமிழ் சமூகத்தின் ஒரு தனித்துவமான இடத்தை அமைத்தது. கபிலர் அவரின் இறப்பு குறித்து பாடிய பாடல்களில் அதியமான் மண்ணுக்கும் மக்களுக்கும் அர்ப்பணித்த ஆளுமையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதியமானின் சின்னங்கள். வீரத்திற்கும் தியாகத்திற்கும் அடையாளம். அதியமான் தமிழரின் தியாகத்தின் பிரதிபலிப்பாகவும் அவரின் மரபை பாதுகாத்த தலைவனாகவும் அறியப்படுகிறார். தன்னம்பிக்கை மற்றும் தலைமை. அவர் மக்கள் நலனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். தொழில்நுட்ப பங்களிப்பு. அதியமான் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஏரிகள், அணைகள், நீர்நிலைகள் மற்றும் வரிசை கட்டமைப்புகள் பண்டைய தமிழ்நாட்டின் சமூக வளமாக மாற்றியது. அதியமானின் முழுமையான வரலாறு தமிழரின் அடையாளம் மட்டுமல்ல, உலகளாவிய மனிதநேயத்திற்கும் சமூக ஒற்றுமைக்கும் எடுத்துக்காட்டு என கருதப்படுகிறது. நன்றிகள்.